தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஹாப்பி சாபத். ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் வாசமாக இருக்கும் எங்கள் நேசமுள்ள தகப்பனே, அருமை பிதாவே, இந்த வேளையிலும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அருமையான சத்தியத்தை நாங்கள் கலந்து ஆலோசிக்க வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுங்க, எங்கள் இருதயத்தை பக்குவப்படுத்துங்க, சிந்தைகள் சிதறாதபடி எங்களுடைய மாம்சமானது தூக்கத்திலும் ஆண்டவரே அசதியிலும் நாங்கள் ஆழ்ந்து போகாதபடிக்கு எங்கள் சிந்தையை நீங்கள் உயிர்ப்பீங்க. ஆவியானவர் எங்களுக்கு என்னென்ன இந்த நாளிலே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ள வேண்டுமோ எல்லாவற்றையும் எங்களோடு பேச வேண்டுமாய் ஒப்புக் கொடுக்குறோம். சூழ்நிலை முழுவதும் உடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மறைமுக குறிப்புகள், உருவகங்கள், அடையாளங்கள் இல்லையா? இதுதான் நம்முடைய இந்த காலாண்டின் பாடம் தலைப்பு. இதில் நம்ம இன்றைக்கி எத்தனாவது பாடம் வந்திருக்கிறோம்? 12 இல்லையா? 11 வாரங்கள் நம்ம கடந்து போயிட்டோம். இன்றைக்கும் பாடத்தின் தலைப்பு முன்னடையாளங்கள். முன்னடையாளங்கள் அப்படின்னா என்ன? முன்னடையாளங்கள் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? முன்னடையாளங்கள்னால் என்ன நோவா? முன்னடையாளங்கள் அப்படின்னா பின்னால் நடக்க போகிற காரியங்களுக்கு அடையாளமாக உள்ள காரியங்கள் அப்படின்னு சொல்லலாம். சரி, இன்றைக்கும் நம்ம சங்கீதங்களை குறித்து படித்தோம். அப்புறம் வேதாகம சம்பவங்கள்லேருந்து கடந்த வாரத்தில் ரூத், எஸ்தர், இந்த வேதாகம சம்பவங்களை குறித்து பார்த்தோம். இது எல்லாமே நமக்கு தீர்க்க தரிசனத்தை புரிந்து கொள்வதற்கு மிகவும் உதவியாக இருந்தது. இன்றைக்கி நம்ம படிக்க போகிற காரியங்கள் கடைசி காலத்தில் நிகழப்போகிற காரியங்களை முன் அடையாளப்படுத்துகிற சம்பவங்கள். 2 சம்பவங்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். நிறைய நேரத்தில் நமக்கு இந்த கடைசி கால நிகழ்வுகளை குறித்து நம்ம படிக்கும்போதும் அல்லது நம்ம அதை கேட்கும்போதும் நமக்கு ஒரு பயம் வருதா இல்லையா? எத்தனை பேருக்கு பயம் வரும்? கடைசி கால நிகழ்வுகள். நிர்மலாக்கு பயம் வருது, சகோதரி நிர்மலாக்கு. நிறைய நேரத்தில் அந்த சம்பவங்கள் நமக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துகிறதா? பயம் அவசியமா இந்த சம்பவங்களை படிக்கும்போது? ஏன் பயம் வருது? ஏன் பயம் வருது? நமக்கு பயம் கண்டிப்பாக வரணுமா? பாஸ்டர்மா, பயம் வரக்கூடாது. ஏன் பயம் வருது? ஏன் வரக்கூடாது பாஸ்டர்? ஆண்டவருக்குள்ளே இருந்தால் பயம் வராது. பாஸ்டர் சொல்லுங்கள். பயம் வருது. சரி, நம்ம இன்றைக்கி ஆயத்தப்படவில்லை என்று சொன்னால் நமக்கு என்ன வருது? பயம் வருகிறது. ஆண்டவர் நம்மை பயப்படுத்துவதற்காகவோ இந்த தீர்க்க தரிசனை கொடுக்கவில்லை, அப்படி தானே? ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தில் 11வது வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாக்கும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது இல்லையா? அப்போது இன்றைக்கி தீர்க்க தரிசனத்தை நம்ம பார்க்குற விதம், அதில் என்ன வெளிப்படுது அப்படின்னா தேவனுடைய அன்பும் அவருடைய இரக்கமும் வெளிப்படுறதை நம்ம பார்க்கலாம் இல்லையா? முன்னாலே ஒரு காரியத்தை குறித்து இப்படி தான் நடக்க போகுது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம்? பயப்பட மாட்டோம். பாஸ்டர் சொன்னது போல் அதற்காக நம்ம ப்ரிப்பேர் ஆகிருந்தோம் அப்படின்னா எந்த விதத்திலும் நமக்கு என்ன வராது? பயம் வராது. அழகான மனப்பாட வசனம் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 2 தீமோத்தேயு 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். பயமுள்ள ஆவியை கொடுக்கல. இன்றைக்கி ப்ராஃபஸி எல்லாமே பயப்படுத்துவதற்காக கொடுக்கவில்லை, என்னென்ன நிகழப்போகுது என்பதை நமக்கு எச்சரிப்புக்காகவும் இல்லையா, தன்னுடைய பிள்ளைகள் எப்படி நடக்க வேண்டும் என்பது அவருடைய இரக்கம், அன்பு தான் அதில் என்ன பண்ணுது? வெளிப்படுறதை நம்ம பார்க்கலாம். வேதாகமம் ஒரு
சுவராசியமான புத்தகம், ஒரு கதை புத்தகம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா. இதில் என்ன நிறைந்திருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு ஆவிக்குரிய மற்றும் நம்முடைய ஒழுக்க நிலைகளை சரிப்படுத்துவதற்கான காரியங்கள் அனைத்தும் இதில் இருக்கிறது. இன்னும் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு மெசேஜ் ஆஃப் ஹோப், நமக்கு நம்பிக்கை தரக்கூடிய அநேக சம்பவங்கள் மற்றும் மனிதர்கள், அவங்களுடைய செயல்பாடுகள், சூழ்நிலைகள், இது எல்லாவற்றின் மூலமாக தேவன் நம்மை பலப்படுத்துவதற்கான ஒரு புத்தகமாக இன்னைக்கு அதை கொடுத்துருக்கிறார். விசேஷமாக தீர்க்க தரிசன புத்தகம், தானியேல் புத்தகமும் வெளிப்படுத்தல் ரெண்டுமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையது என்பதை நம்ம அறிகிறோம். அதனால் அதை படிக்கும்போது நமக்கு என்ன வேண்டாம் அப்படின்னு நமக்கு வேதத்தின் மூலமாக தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு பாடம் என்ன அப்படின்னா, கடைசி காலத்தில் தேவனுக்கு உண்மையாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உபத்திரவம் கண்டிப்பாக உண்டு இல்லையா. அதனால் அந்த நிகழ்வுகள் நடக்கும்போதும் அந்த மனநிலையோடு, அந்த நம்பிக்கையோடு, வேதம் தருகிற நம்பிக்கையோடு நம்ம அவற்றை எதிர்கொள்ள வேண்டும் அப்படின்னு தான் ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு கொடுக்குறார். அதற்கு முன்னடையாளமாக 2 சம்பவங்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தீர்க்க தரிசனத்தை எப்படி நாம் அணுக வேண்டும், அதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுல சில கோட்பாடுகள் இருக்கிறத நம்ம அறிந்திருக்கிறோம். என்ன அப்படின்னா, ஒரு கோட்பாடு என்ன அப்படின்னா ப்ரெட்டரிஸ்ட் வியூ, அதாவது கடந்த கால கோட்பாடு. இன்னொன்று என்ன அப்படின்னா எதிர்கால கோட்பாடு, ஃபியூச்சரிஸ்ட் வியூ. இன்னொன்று என்ன அப்படின்னா சரித்திர கோட்பாடு அல்லது முக்காலவியல் அணுகுமுறை அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த கடந்த கால கோட்பாடு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எழுதப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் அந்த காலத்தில் என்ன ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. இப்போ மத்தேயு 24 சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனமானது எருசலேமின் அழிவோடு அது நிறைவுற்று போயிடுச்சு. இப்படி நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா அது என்ன அணுகுமுறை அப்படின்னா கடந்த கால கோட்பாடு. அதுக்கப்புறம் நடக்கிற காரியங்களுக்கும் அது தீர்க்க தரிசனத்துக்கும் என்ன இல்லை, சம்மந்தம் இல்லை. இது ஒரு கோட்பாடு. இன்னொன்று என்ன அப்படின்னா ஃபியூச்சரிஸ்ட் வியூ, எதிர்கால கோட்பாடு. எதிர்கால கோட்பாடு என்ன அப்படின்னா வருங்காலத்தில் என்ன செய்ய போகுது, நடக்க போகுது. அது ரகசிய வருகை, அந்தி கிறிஸ்து, இதெல்லாம் என்ன நடக்க போதான் வருங்காலத்தில் நடக்க போகிறது. ஸோ இந்த விதமான ஒரு அணுகுமுறை. ஆனால் நமக்கு சீர்திருத்தவாதிகளின் காலத்திலிருந்து ஆதரிக்கப்படுகிற ஒரு அணுகுமுறை என்ன அப்படின்னா இந்த முக்காலவியல் அணுகுமுறை அல்லது சரித்திர கோட்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா தீர்க்க தரிசனம் என்பது ஒரு அன்ஃபோல்டிங், அது எங்கேயுமே என்னாகாது, தொடர்பு இல்லாமல் போகாது. ஆதியிலிருந்து முடிவு மட்டும் அந்த தொடர்ச்சி வந்து கொண்டே இருக்கும். அப்போ அதில் 3 காலங்களும் அடங்கும். கடந்த காலம் அடங்கும், நிகழ்காலம் அடங்கும், எதிர்காலமும் அடங்கும் இல்லையா. அப்போ இந்த முக்காலத்தையும் இதுதான் என்ன அப்படின்னா வெளிப்படுத்தல், தானியேல் புத்தகங்களை நாம் படிக்க வேண்டிய ஒரு அணுகுமுறை. இங்கேயும் ஒரு சம்பவம் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா ஒரு பழைய ஏற்பாட்டு சம்பவம், நேபுகாத் நேச்சருக்கு என்ன வருது அப்படின்னா ஒரு சொப்பனம் வருகிறது. இந்த சொப்பனத்தில் அவர் என்ன பார்க்குறாரு, ஆமாம், நேரம் 10:25. அதனால் நம்ம கொடுக்கப்பட்ட அந்த அரை மணி நேரத்துக்குள் சுருக்கமாக முக்கியமான காரியங்களை மட்டும் நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ நேபுகாத் நேச்சாருக்கு ஒரு சொப்பனம் வருகிறது. அந்த சொப்பனத்தை அவர் பார்க்குறாரு, ஆனால் ஆவியிலே கலங்குறாரு. அது என்னன்னு சொல்ல தெரியல, விளங்கிக் கொள்ள முடியவில்லை. ஸோ அனைவரும் அழைக்கப்படுகிறாங்க, யாருக்கும் தெரியலை. கடைசியில் தானியேல் அந்த சொப்பனத்தை என்ன செய்கிறாரு, விளக்குகிறார். என்ன சொப்பனம் அது, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச சொப்பனம். என்ன, ராஜா என்ன பார்க்குறாரு, ஒரு சிலை. அந்த சிலையின் ரூபம் பிரகாசமாயும் பயங்கரமாக இருந்துச்சு. அதனுடைய தலை எப்படி இருந்தது, வேகமாக சொல்லுவோம் நம்ம, பொன்னால் இருந்தது. அப்புறம் மார்பும் புயங்களும் எப்படி இருந்தது, வெள்ளியாக இருந்தது. வயிறும் தொடையும் வெண்கலமாக இருந்தது. கால் இரும்பாக இருந்தது. அப்புறம் பாதம் இரும்பும் களிமண்ணும் கலந்த ஒரு கலவையாக இருந்தது. இப்போ என்ன நடக்குது, ஒரு பெரிய கையால் பெயர்க்கப்படாத ஒரு பெரிய கல் எங்கே மோதுது, தலையில் மோதுதா, இல்லை, பாதத்தில் மோதுது. அப்போ என்ன ஆகுது, அது நொறுங்கி பதரை போல பறந்து விடுகிறது. இப்போ இந்த தீர்க்க தரிசனத்தை நம்ம படிக்கிறோம் அப்படின்னா பாபிலோன், மேதியா, பெர்ஷியா, கிரேக்கம், இந்த ரோம், இது எல்லாமே என்ன ஆயிடுச்சு, நமக்கு கடந்த காலமாகி போச்சு, முடிஞ்சு போச்சு. அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சு. இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம், அந்த சிலையில் எந்த பாகத்தில் நம்ம இருக்கிறோம், பாதங்கள் இரும்பும் களிமண்ணும் கலந்த அந்த பாதத்தில் இருக்கிறோம். அடுத்தது என்ன நடக்க போகுது, இப்போ தான் அது நிகழ்காலம். அடுத்தது, ஆமாம். அப்போ இதில் பாருங்கள், கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் 3 என்ன ஆகுது,
இந்த தரிசனத்தில் நம்ம படிக்கிறோம். இதுதான் முக்காலவியல் அணுகுமுறை. இப்படித்தான் வெளிப்படுத்தல் புத்தகம் சொல்கிற நிகழ்வுகளை இந்த முக்காலவியல் அணுகுமுறை மூலமாக கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் இதை வைத்து நம்ம என்ன பண்ண வேண்டுமா, புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்போ இந்த முன்னடையாளமான முதல் சம்பவத்துக்கு வருவோம். இன்றைக்கி என்ன, அவர் தரிசனத்தை பார்க்குறாரு, அதற்கு விளக்கம் சொல்லப்படுகிறது. அதற்கு சொல்லப்படுகிறது பாஸ்டர். சரி, கடந்த கால காரியங்கள் நடந்ததை வைத்து பார்க்கும்போது எதிர்காலத்தில் வர சொல்லப்பட்ட காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும் என்பதை இந்த தீர்க்கதரிசனத்தின் மூலமாக நமக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, சொல்கிறாரு. அப்போது எதிர்காலம் தேவனுக்கு தெரியும் அப்படிங்கிறத விட எல்லாமே அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு என்ன உணர்வு வருது? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க டெய்ஸி சிஸ்டர்? எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும், ஆனால் எல்லாம் அவருடைய கட்டுப்பாட்டுகள் தான் இருக்கிறது அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அது நமக்கு என்ன கொடுக்குது? சந்தோஷத்தை கொடுக்குதா? ஒரு நம்பிக்கையை கொடுக்குதா? தைரியத்தை கொடுக்குதா? அப்போது சகலத்தையும் இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு நமக்கு பலத்தை கொடுக்கிறது. சரியா? அப்போது இங்கே நம்ம பார்க்குறோம், அதற்கான விளக்கம் சொல்லப்படுகிறது. அழகாக சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, ராஜாவே, அந்த பொன்னானால தலை யாரு தான்? நீர். அந்த வார்த்தை அழகாக இருக்கு இல்லையா? பொன்னானான அந்த தலை நீரே. அதுக்கு முன்னாடி சொல்கிறாரு, ராஜாதி ராஜாவாக இருக்கிறீர், நீர் தான் உலகத்தெல்லாம் அன்றைக்கி ஆண்டு கொண்டு இருக்கிறீர். ஆனால் அதுக்கு யார் காரணம் அப்படின்னா, பரலோகத்தின் தேவன் உமக்கு ராஜரீகத்தையும் பராக்கிரமத்தையும் வல்லமையையும் மகிமையும் அருளினார். நீர் இன்னைக்கு இந்த நிலைக்கு காரணம் யார் அப்படின்னா அந்த பரலோகத்தின் தேவன். இந்த தலை யார் அப்படின்னா நீர். அதற்கு பிறகு என்ன வருங்கிறாரு? ஒரு கீழ்த்தரமான அடுத்த ஒரு ராஜ்யம், அதுக்கு அடுத்த ஒரு ராஜ்யம், அதுக்கு அடுத்த ஒரு ராஜ்யம், கடைசியில் என்ன வரும்னு சொல்கிறாரு. அந்த 44 வாசிங்க, 2வது அதிகாரம் 44. நிலை நிற்கும் இல்லையா? முடிவு என்ன அப்படிங்கிறதையும் தானியேல் ராஜாவுக்கு அழகாக சொல்லிட்டாரு. ராஜாவும் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தேவனை புகழ்கிறார், அப்புறம் தானியேலை கனப்படுத்துகிறார். இதெல்லாம் முடியுது. ஆனால் அடுத்த காட்சி என்ன ஆகுது அப்படின்னா மாறுது. ராஜா என்ன செய்கிறாரு? ஒரு பெரிய சிலையை உண்டு பண்ணுகிறார். அந்த சிலை எப்படி செய்யப்பட்டிருந்தது? பொன்னால் செய்யப்பட்டிருந்தது. தலை மட்டும் பொன்னாக இருந்துச்சா? இல்லை, முழு சிலையின் தோற்றமும் எப்படி இருந்தது அப்படின்னா பொன்னால் செய்யப்பட்டது மட்டுமல்லாமல் ஒரு அறிவிப்பு கொடுக்கப்பட்டது. என்ன அப்படின்னா, எல்லா உத்தியோகஸ்தர்களும் அப்புறம் சகல ஜனங்களும் பாஷைக்காரர் எல்லாரும் என்ன பண்ணணும்? அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மியூசிக் வாசிக்கும் போது பணிந்து கொள்ளணும். அப்படி பணிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் தண்டனை, எரிகிற அக்னியில் அவங்க என்ன பண்ணப்படுவாங்க? போடப்படுவாங்க. இதுதான் அந்த அறிவிப்பு. சரியா? இப்போ நம்மளுக்கு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, ஏன் அந்த ராஜா பொன்னால் முழுவதும் செய்யப்படணும்? ஏன் அந்த சிலையை அவர் பொன்னால் செய்கிறாரு? அதன் செய்ததன் நோக்கம் என்ன? அப்போ இது எதை அது வெளிப்படுத்துகிறது? ஆ ஆ ம் ம் சரி. ம் ம் சரி. அப்போ பாஸ்டர் சொன்னது போல் பாபிலோன் நேபுகாத்நேச்சாருக்கு என்ன ஆசை அப்படின்னா, தன்னுடைய ராஜ்யமே நிலைத்து நிற்கணும், தன்னுடைய வம்சமே என்ன பண்ணணும்? ஆளணும். அது கீழே எந்த ராஜ்யமும் நம்மை மேற்கொள்ளக்கூடாது. இது யாருடைய குணம்? இதில் அவர் தன்னுடைய சுயத்தை வெளிப்படுத்துகிறார் இல்லையா? அப்போ இது யாருடைய குணம்? எல்லாரும் எனக்கு கீழே இருக்கணும், நான் தான் எப்பொழுதும் நித்தியமாக உலகத்தை ஆளணும்
அப்படிங்கிற குணம் யாருடைய குணம்? சாத்தானின் குணம் இல்லையா, லூசிஃபரின் குணம். அப்போது இங்கே என்ன வெளிப்படுத்துகிறார் ராஜா அப்படின்னா, ஃபஸ்ட்டு தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்துகிறார். அவருடைய விருப்பம் என்ன அப்படின்னா சுயம், தான் என்ன பண்ணணும், ஆட்சி செய்யணும். இன்னொன்று என்ன அப்படின்னா வெளிப்படையாக தேவனுடைய திட்டத்துக்கு எதிராக கலகம் பண்ணுகிறார். ஏன் அப்படின்னா அவருக்கு என்ன முடிவு, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தானியேல் மூலமாக அழகாக ஆண்டவர் சொல்லிட்டார். இன்றைக்கி நீர் இருக்கிற நிலைமைக்கும் யார் காரணம் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லிட்டார். அப்படி இருந்தும் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா பொன்னாலான சிலையை செஞ்சு எல்லாரும் வணங்கணும், நித்தியமாக என்னுடைய ஆட்சி தான் இருக்கணும், எங்களுடைய ராஜ்யம் தான் ஆள செய்யணும் அப்படின்னு விரும்புகிறார். அப்போது வெளிப்படையாக ஒரு தேவனுக்கு எதிராக என்ன பண்ணுது அப்படின்னா கலகம். அன்றைக்கி எப்படி பாபேல் கோபுரம் கட்டும்போது என்ன மனநிலையோடு இருந்தாங்களோ இல்லையா, பிசாசானவன் அவனுடைய மனநிலையை அவனுடைய ஆட்கள் மூலமாக அப்படியே கொண்டு வந்துட்டே இருக்கிறான். அந்த தொழுகை, அடக்குமுறை இல்லையா, அப்புறம் தான் நிற்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அன்று ஏதேன் தோட்டத்தில் கொடுத்த அனுபவத்திலிருந்து உலகம் முடிவு மட்டும் அந்த எண்ணத்தை நம்ம கொண்டு வரதை பார்க்கலாம். அப்போது இன்றைக்கி இங்கே இவருடைய அறிவிப்புக்கு எல்லாரும் கீழ்ப்படிந்தாங்களா? நமக்கு தெரியும். யார் கீழ்ப்படியலை? ஆமாம், 3 பேர் கீழ்ப்படியாமல் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுக்குறாரா ராஜா? போய் அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் போன உடனே திருப்பி ராஜாவே டைரெக்டாக சொல்கிறாரு என்னென்னா, இப்போ மியூசிக்கெல்லாம் கேட்கும் போது நீங்கள் பணிந்து கொள்ள ஆயத்தமாக இருந்தால் நல்லது, அப்படி இல்லாட்டி மீண்டும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்நேரமே நீங்கள் எரிகிற அக்னி சூளையின் நடுவிலே போடப்படுவீர்கள், உங்களை என்னுடைய கைக்கு தப்புவிக்கிறவன் யார் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவங்க சொல்கிற பதில் இதை மட்டும் நம்ம வாசிப்போம். தானியேல் 3ஆம் அதிகாரம் 17-18. பாஸ்டர், ஏன் 2வது வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க? ஏன் 2வது வாய்ப்பு கொடுக்கப்பட்டது? சொல்லுங்கள் பாஸ்டர். சரி, தன்னுடைய அதிகாரத்தை தெளிவுபடுத்துவதற்கு, வெளிப்படுத்துவதற்கு அந்த இடத்துல 2வது வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. கொடுக்கப்பட்டாலும் அவருடைய நிலை என்னவா இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். 17-18 வாசிப்போம். ம் 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 தெரிந்திருக்க கடவுள் இல்லையா? ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை. நீர் நிறுத்தின பொருட்களையே நாங்கள் பணிந்து கொள்ள மாட்டோம், விடுவிக்காமல் போனாலும் விடுவிச்சாலும் எதுவுமே எங்களுக்கு என்ன இல்லை, பிரச்சனை இல்லை. இப்படி உயிரை கொடுத்து இப்படி கீழ்ப்படிந்து இருக்கணுமா? உயிரை கொடுத்து ஆண்டவருக்கு சாட்சியாக நிற்கணுமா? இது அவசியமா? எவ்வளோ எக்ஸ்கியூஸ் சொல்லியிருக்கலாம்ல. அவங்க எக்ஸ்கியூஸ் சொல்லலாமா வேண்டாமா? சாக்கு போக்குகள் சொல்லியிருக்கலாமா வேண்டாமா? வணங்கிட்டு வணங்குறதுக்கு சாக்கு போக்குகள் சொல்லியிருக்கலாமா? என்ன சாக்கு போக்கெலாம் சொல்லியிருக்கலாம்? நமக்கு எக்ஸ்கியூஸ் சொல்ல நல்லா தெரியும் இல்லையா? அதனால் என்னென்ன மாதிரியான சாக்கு போக்குகள் அந்த சகோதரர்கள் சொல்லியிருக்கலாம்?
அரசாங்கத்துக்கு கீழ்ப்படியணும். நம்ம வந்து இன்றைக்கி ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கிறோம், அயல் நாட்டில் கைதியாக இருக்கிறோம், அடிமைகளாக இருக்கிறோம். ஸோ நம்ம கீழ்ப்படியணும். ஓகே, அப்புறம் வேற என்ன எக்ஸ்கியூஸ் சொல்லியிருக்கலாம்? எங்களுடைய சூழ்நிலை அவருக்கு நம்மளை மாதிரியே நினைச்சிருக்க வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கு. இல்லை, என்னுடைய சூழ்நிலை அவருக்கு தெரியும், அவர் புரிஞ்சுக்குவார். அவர் அன்புள்ள தேவன், அதனால் அவர் எல்லா சூழ்நிலையும் அவர் புரிஞ்சுக்குவார். நான் இன்றைக்கி கீழ்ப்படி வணங்கினேன் அப்படின்னா அவருக்கு தெரியும் என் சூழ்நிலை. அப்புறம் ஏதாவது ஒரு தடவை ஒரே ஒரு தடவை பண்ணால் போதும், அப்படி தானே? ஒரே ஒரு தடவை கும்பிட்டுட்டு விழுந்து கும்பிட்டுட்டு அப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? மன்னிப்பு கேட்டுக்கலாம். அது கூட வேண்டாம். அப்படி சும்மா ஷூவை சரி பண்ணுற மாதிரி வணங்கின மாதிரி இருக்கும், ஷூவை சரி பண்ண மாதிரி இருக்கும், மேலேயும் ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கலாம், கீழேயும் செய்யலாமா வேண்டாமா? சாக்கு போக்குகள் இல்லையா? அவங்க அப்படி செஞ்சாங்களா? அது உயிரை கொடுக்குற அளவுக்கு பெரிய விஷயமா? தேவனுக்கு கீழ்ப்படிவது, உயிரை கொடுத்து கீழ்ப்படியணுங்கிறது அப்படி ஒரு அத்தியாவசியம் உண்டா? பாஸ்டர், ஓகே, சரி. அப்போ தேவையா? அது தேவையில்லையா? சரி, மரித்தாலும் நம்ம வந்து உயிரோட எழுப்பப்படுவோம் இல்லையா? சரி, அப்படி ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருந்துச்சு. வேறு சரி. அப்போ இது பெரிய விஷயமா அப்படின்னா? தப்பு இல்லை, சரியா? அப்படி நம்ம முன்னோர்கள் அன்னைக்கு விக்கிரகங்களை வணங்கினாங்க, அதனால் நம்ம வணங்கினாலும் தப்பு இல்லை. இப்படி அநேக சாக்கு போக்குகள் சொல்லியிருக்கலாம். ஆனால் அவங்க அப்படி சொல்லலை. என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அதுக்கு பதிலாக என்னத்தை விட்டுடலாம்? உயிரை விட்டுடலாம் அப்படின்னு. இது ஒரு பெரிய உயிரை கொடுக்குற அளவுக்கு அது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னா? ஆமாம், அது ஒரு பெரிய விஷயம். ஏன் அப்படின்னா, நம்ம அதை வணங்கும் போது என்ன செய்கிறோம் அப்படின்னா, தேவனுடைய கட்டளையை மீறுகிறோம். ஆண்டவர் சொல்லியிருக்காரு, என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். இன்னொன்று என்ன அப்படின்னா, கற்பனையை மீறுறது மிக மிக எளிது. அப்படி தானே? எளிதா இல்லையா? கஷ்டமா இல்லை, ரொம்ப ஈஸி. ஆனால் எப்போ மீறுறோமோ அப்போவே நம்ம மைண்டில் ஒரு தாட் வரணும். என்ன அப்படின்னா, தேவனுடைய அந்த பாதுகாப்பு வளையத்திலிருந்து நான் வெளியே போயிட்டேன். அப்படி அந்த பவுண்ட்ரியிலேருந்து, அந்த காட்ஸ் பவுண்ட்ரியிலேருந்து நான் எங்கே போயிட்டேன்? வெளியே போயிட்டேன் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இன்றைக்கி நம்முடைய விசுவாசத்திற்கும் நிறைய நேரத்தில் நம்ம கீழ்ப்படியாமல் இருப்பதற்கும் நிறைய சாக்குப்போக்குகள் இன்றைக்கி சொல்கிறோமா? இன்றைக்கி நம்ம சொல்கிறோமா? அன்றைக்கி அவங்கெல்லாம் சொல்லலை, இன்றைக்கி நம்ம அநேக நேரங்களில் சொல்கிறோம் இல்லையா? அநேக விஷயங்களை பண்ணும்போது இந்த நம்ம இப்போ சொன்ன மாதிரி ஒரே ஒரு தடவை ஆண்டவருடைய சூழ்நிலை அறிவார், பரவாயில்ல, என்ன செய்ய, உலகத்தில் அப்படி தான் செஞ்சு தான் ஆகணும், வாழ்க்கையை நடத்தணும்னா செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற நிறைய சாக்குப்போக்குகள் நம்ம சொல்லலாம். ஒருவேளை ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா சாபத், ஓய்வு நாள் ஆசரிப்பு, அன்னைக்கு வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை, ஸ்கூலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை, இதெல்லாம் ஆண்டவர் அறிவார், என்னுடைய நிலையை அறிவார். கொஞ்ச நாள் தான், அதுக்கு பிறகு நான் என்ன ஆயிடுவேன்? சரியாயிடுவேன். இப்படி நிறைய சாக்குப்போக்குகள் நம்ம சொல்வது உண்டு. அதே மாதிரி அன்னைக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருந்தது சாக்குப்போக்கு சொல்ல, ஆனால் அவங்க சொல்லலை. ஏன்னா தேவனுக்கென்று உயிரை விட்டாலும் பரவாயில்ல நிற்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, அவ்வளோ பெரிய அன்பு, தேவன் மேலே விசுவாசம். சார் சொன்னது போல் அவர் நம்ம எரித்து போட்டாலும் திரும்ப நம்மளை என்ன பண்ணுவார்? ஆண்டவர் கொண்டு வருவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ளே இருந்துச்சு. இதே மாதிரி இது முன்னடையாளமாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒரு முதல் சம்பவம். இந்த சம்பவத்தை போல் கடைசி நாட்களிலே ஒரு சம்பவம் நடக்க போகுது. அப்படி தானே? நடக்க போதா இல்லையா? அங்கேயும் ஒரு சொரூபம் வைக்கப்பட போதா இல்லையா? கண்டிப்பாக. வெளிப்படுத்தல் 13 நம்ம எடுத்து வைத்துக்கொள்வோம். வெளிப்படுத்தல் 13வது அதிகாரம். இதே நிகழ்வான இணையான ஒரு சம்பவத்தை நம்ம அந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 13 இதில் 2 மிருகங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். 2 மிருகங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். என்ன மிருகங்கள்லாம்? ஃபஸ்ட்டு மிருகம் என்ன மிருகம்? 1வது வசனத்தில் சமுத்திரத்துலேருந்து வந்த மிருகம், அப்புறம் பூமியிலேருந்து வந்த மிருகம். கரண்ட் வேறு இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்கா? ஆனாலும் கவனிங்க இல்லையா? நிறைய நேரத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்
இருக்கும்போது நம்ம நிறைய காரியங்களை தவற விட்டு விடுவோம். ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் ஆண்டவருக்கு நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆழ்விக்குரிய வாழ்க்கையை உயிர்ப்பிப்பதற்கு ஒரு காரியத்தையாவது கொடுக்காம விட மாட்டார். அதனால் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி நம்முடைய மனதை திருப்புவோம். தூக்கம் வந்தாலும் முழிச்சு உட்காருவோம். இல்லை ஆமாம், 13 வசனத்தில் ஒரு முதல் மிருகத்தை நம்ம பார்க்கலாம். என்ன மிருகம் அப்படின்னா கடலிலிருந்து சமுத்திரத்திலிருந்து எழுமின மிருகம். ரெண்டாவது அடுத்த 14 வசனத்தில் நம்ம பார்க்கலாம் பூமியிலிருந்து எழுமின ஒரு மிருகம். ஸோ 2 மிருகத்தை குறித்து நம்ம அங்கே பார்க்கலாம். சரி, முதல் மிருகம் நமக்கு என்னன்னு தெரியும். சமுத்திரத்திலிருந்து எழுமின மிருகம் யார்? சமுத்திரத்திலிருந்து எழும்பின மிருகம். சமுத்திரம் என்று சொல்லப்படும் போது தீர்க்க தரிசனத்தில் அது ஜனக்கூட்டத்தை குறிக்கும். ஸோ ஜனக்கூட்டம் இருந்த இடத்திலிருந்து எழும்பிய ஒரு மிருகம், ஒரு ராஜ்யம் யார்? ஒரு வல்லமை யார்? போப்பு மார்க்கம். சரியா? மேற்கு ஐரோப்பாவிலிருந்து அது எழும்பியது. அதை நம்ம லைட்டாக பார்த்தா போதும். அதுக்கு 7 தலை 10 கொம்பு, அதன் கொம்பு மேலே 10 முடி, அதன் தலையின் மேல் தூஷணமான நாமம், இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க, அப்படி தானே? அது 7 மலைகளின் மேல் அந்த பட்டணம் அமைக்கப்பட்டிருந்தது. அது 10 பிரிவுகளாக அப்புறம் பிரிக்கப்பட்டுச்சு. அதற்கு அரசாட்சி இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். 2வது வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னா அந்த மிருகம் ஒரு கலவை மிருகமாக இருந்தது. தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் தானியேலுக்கு இன்னொரு சொப்பனம் கொடுக்கப்படும். எப்படி நேபுகாத்நேச்சாருக்கு சிலை கொடுக்கப்பட்டு தலை பாபிலோன், மார்பும் பொய்யமும் கிரேக்கம், வயிறும் தொடையும் மேதிய பெர்ஷியா, அப்புறம் கிரேக்கம், அப்புறம் ரோம், அப்புறம் ஐரோப்பிய நாடுகள் 10ஆக பிரிகிற இது எல்லாத்தையுமே சொல்லப்பட்டது போல தானியேல் 7லையும் தானியேலுக்கு ஒரு சொப்பனம் கொடுக்கப்படுது. அதில் என்னென்ன மிருகம்லாம் வந்துச்சுங்க? ஞாபகம் இருக்கா? தானியேல் 7ல் சரி, சிறுத்தை, கரடி, சிங்கம். அப்போ இந்த 3 மிருகங்களும் 3 ராஜ்யங்களை சுட்டி காட்டுகிறது. ஸோ இந்த சமுத்திரத்திலிருந்து எழும்பின மிருகமானது இன்று 3 மிருகங்களின் கலவையாக இருந்தது. கலவை மிருகம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த 3 ராஜ்யங்களின் குணாதிசயத்தை அடங்கிய ஒரு ராஜ்யமாக இந்த சமுத்திரத்திலிருந்து எழும்பின ராஜ்யம் போப்பு மார்க்கம் இருந்துச்சு அப்படின்னு பார்க்குறோம். அப்புறம் அதுக்கு ஒரு காயம் ஏற்படுது. அதோடைய காரியம் நமக்கு நல்லா தெரியும். அது எப்போ நடந்தது? காயம் எப்போ நடந்துச்சுங்க? ஆமாம், அதுக்கு முந்தின வசனத்தை பார்த்தோம் அப்படின்னா வலுசற்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. வலுசற்பம் என்று சொல்லப்படும் போது சாத்தானையும் குறிக்கும், சாத்தானுக்கு கருவியாக செயல்படுகிற அஞ்ஞான ரோம மார்க்கத்தையும் குறிக்கும். ஸோ இந்த அஞ்ஞான ரோம் என்ன பண்ணுது அப்படின்னா போப்பு மார்க்கத்துக்கு வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுக்குகிறது. எப்போ கான்ஸ்டன்டைன் ராஜாவானவர் கிறிஸ்துவுக்கு பின் 330 தன்னுடைய தலைநகரை கான்ஸ்டான்டினோபிளுக்கு கிழக்கு ரோமுக்கு மாற்றும் போது மேற்கு ரோம் எம்டியாக இருக்குது. ஸோ இந்த மேற்கு ரோமின் அதிகாரம் சக்கரவர்த்தி யாருக்கு கொடுக்குறார் அப்படின்னா பிஷப்புக்கு கொடுக்குறார், போப்புக்கு கொடுக்குறார். ஸோ அதிலிருந்து தான் போப்பு மார்க்கம் என்ன ஆகுது அப்படின்னா உதயமாகிறது. அது அப்புறம் எப்போ காயப்படுது? ஞாபகம் இருக்கா? யார் மூலமாக காயப்பட்டுச்சு? 1798. யார் மூலமாக? நெப்போலியனுடைய ஜெனரல் தளபதி பெர்த்தியர். அவர் என்ன பண்ணுறாரு? அப்போ பதவியிலிருந்து 6ஆம் பயசம் என்ன பண்ணுறார்? சிறைப்படுகிறார். அதுதான் காயப்படுது. காயப்பட்ட அந்த மிருகம் பிழைத்ததா? பிழைச்சிச்சா? எப்போ பிழைச்சிச்சு? 1929 இத்தாலிய சர்வாதிகாரி முசோலினி என்ன செய்கிறார் அப்படின்னா ஒரு 189 ஏக்கர் நிலப்பரப்புள்ள ஒரு இடத்த அவங்களுக்கு கொடுத்து மறுபடியும் அவர்களை என்ன பண்ணுறாரு? உயிர் கொடுக்கிறார். வாட்டிகன் சிட்டி இல்லையா? அப்போ இதுதான் அந்த சமுத்திரத்திலிருந்து எழும்பின மிருகம். நம்ம இதில் பார்க்கும்போது 10வது வசனத்தில் பார்த்தோம் அப்படின்னா சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான், பட்டயத்தினாலே கொல்லுகிறவன் பட்டயத்தினாலே கொல்லப்பட வேண்டும். பரிசுத்தவானுடைய பொறுமையும் விசுவாசமும் இதிலே அடங்கும். இது யார் அப்படின்னா போப்பு மார்க்கத்தை பிடித்து எப்படி அவங்க தேவனுடைய பிள்ளைகளை சிறைப்படுத்தினாங்களோ, எப்படி அவங்க கொல்லப்பட்டாங்களோ, அதே போல் போப்பு மார்க்கமும் காயப்பட்டு அதுவும் என்னாச்சு இருந்துச்சு அப்படிங்கிறது அந்த வசனம் விளக்குகிறது. அதே சமயத்தில் இன்னொரு மிருகம் எழும்புகிறது. இந்த மிருகம் காயம்பட்டு அப்படியே அடங்குது. இன்னொரு மிருகம் எழும்புது. எங்கேருந்து அப்படின்னா பூமியிலிருந்து ஒரு மிருகம் எழும்புது. அந்த மிருகம் யார்? அந்த மிருகம் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் இல்லையா? அது எப்படி இருந்துச்சு? ஆட்டுக்குட்டி மாதிரியே இருந்துச்சா? அது ஆட்டுக்குட்டி என்று சொல்லப்படுதா? என்ன சொல்லப்படுது? ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக, ஆட்டுக்குட்டியை போன்றே இருந்தது. அப்போ ஆட்டுக்குட்டியின் தன்மை அதுக்கு இருந்தது. ரொம்ப யங், ரொம்ப ஜென்டில்,
இல்லையா? எப்படி கிரைஸ்ட் லைக் கேரக்டர் இருந்துச்சு ஆரம்பத்தில், மகிமையான ஒரு ஆரம்பம் இருந்துச்சு அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்கு. அதுக்கு 2 கொம்பு இருந்துச்சு. அந்த கொம்பில் என்ன இல்லை? அந்த கொம்பில் என்ன இல்லை? சமுத்திரத்தில் உள்ள மிருகத்தில் கொம்பில் என்ன இருந்துச்சு? கிரீடம் இருந்துச்சு, முடி இருந்துச்சு. ஆனால் இந்த ஆட்டுக்குட்டிக்கு 2 கொம்பு இருக்குது, அதில் இருக்குதா? இல்லை. அப்படின்னா என்ன? அரசன் இல்லாத அரசாட்சி இல்லையா? அப்போ இந்த 2 கொம்பும் எதை காட்டுது அப்படின்னா, ஒன்று மத சுதந்திரம், இன்னொன்று அரசியல் சுதந்திரம். அப்படி தான் இந்த அமெரிக்க ஐக்கிய நாடுகளுடைய சட்டம். அவங்க இதில் என்ன அப்படின்னா, யாரையும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒரு ஆட்சி முறை, அதே நேரம் மத சுதந்திரம். இந்த 2மே அதனுடைய ஸ்பெஷலான தன்மை. ஆனால் அதுக்கு பிறகு என்ன வசனம் சொல்லுது அப்படின்னா, வலுசற்பத்தை போல அது பேசியது. ஆட்டுக்குட்டி போல இருந்த அந்த ராஜ்யம், அமெரிக்க ஐக்கிய தேசமானது யாரை மாதிரி பேச ஆரம்பிச்சிச்சா? வலுசற்பத்தை போல பேச ஆரம்பிச்சிது. அம்மா சொல்லுங்க. அம்மா, எதற்காக மத சுதந்திரம் கொடுக்கப்பட்டுச்சு? ஓகே, ஏன் மத சுதந்திரம் கொடுக்கப்பட்டுச்சு? அமெரிக்க ஐக்கிய தேசம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிற ஹிஸ்ட்ரி நமக்கு தெரியும், அப்படி தானே? இங்கே உபத்திரவம் நடைபெறும் போது, தேவனுடைய பிள்ளைகள் நெருக்கப்படும் போது நிறைய பேர் என்ன ஆனாங்க அப்படின்னா ஷிஃப்ட் ஆகி போனாங்க. 1629 இது நடக்குது. எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, பிளைமவுத் ராக் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அது ஆக்சுவலாக இங்கிலாந்தோட அரசாட்சியின் கீழ் இருந்துச்சு. ஆனால் அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, அம்மா என்ன கேட்டீங்க? ஏன் அதுக்கு கொடுத்தாங்க? ஏன் மத சுதந்திரம்? அப்போ இங்கே ஃபோர்ஸ்லேருந்து போகிறாங்க, இதைத்தான் நீங்கள் செய்யணும் அப்படிங்கிற ஒரு உபத்திரவத்திலிருந்து, நெருக்கடி, இப்படி தான் நீங்கள் இருக்கணும், இப்படி தான் நீங்கள் வணங்கணும், நாங்கள் சொல்கிறதான் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு நிலையிலிருந்து அவங்க பிரிந்து எங்கே போய் தப்பித்து செல்கிறாங்க அப்படின்னா, ஒரு இடத்துக்கு தப்பித்து செல்கிறாங்க, ஜனத்திரள் இல்லாத ஒரு இடம். அந்த இடத்துலேருந்து 1662 அந்த ஷிஃப்டிங் ஆரம்பிக்குது. 1776 பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அந்த பில் ஆஃப் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களுடைய சட்ட திட்டங்களை எல்லாம் உருவாக்கி, நாங்கள் சுதந்திர நாடாக இருக்க விரும்புகிறோம், இங்கிலாந்தின் அரசாட்சி கீழ் நாங்கள் இருக்க விரும்பவில்லை அப்படின்னு சொல்லிட்டு 1791 தங்களை சுதந்திர நாடாக அறிவிக்கிறாங்க. அப்போது ஏன் அங்கே மத சுதந்திரம் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா, ஒரு மத நெருக்கடி, அதாவது ஒரு நெருக்கமான சூழ்நிலையிலேருந்து அவங்க வந்திருக்காங்க. அதனால தான் அப்படி தான் நான் நினைக்கிறேன். அம்மா, நீங்கள் என்ன பாயிண்ட்ஸ் எதுவும் ஆட் பண்ணுறீங்களா? ஓகே, இருக்கக்கூடாது. சரி, கடந்த கால வாசனை எதுவும் எந்த சூழ்நிலையில் வந்தாங்களோ அந்த நிழல் வாசனை எதுவுமே இருக்கக்கூடாது. ஒரு சுதந்திரமாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது நிமித்தம் அவங்க என்ன பண்ணாங்க, வந்தாங்க. நம்ம தான் பார்த்தோம் 1776 இது வந்துச்சு. அதே நேரம் 1798 போப்பு மார்க்கம் என்னாச்சு, காயம்பட்டு அமைங்கி போச்சு. ஸோ ஓகே, இப்போ இது ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக இருந்துச்சு. அங்கே மத சுதந்திரம் இருந்துச்சு, அரசியல் சுதந்திரம் இருந்துச்சு. ஆனால் திடீர்னு எப்படி பேச ஆரம்பிக்குதுன்னு போட்டிருக்கு? யாரை மாதிரி பேச ஆரம்பிக்குதான்? வலு சர்ப்பத்தை போல பேச ஆரம்பிக்குது. வலு சர்ப்பம் எப்படி பேசுங்க? வலு சர்ப்பம் யாரை குறிக்கிறது? சாத்தானை குறிக்கிறது. அவன் பேச்சு எப்பொழுது எப்படி இருக்கும்? பொய் கலந்த உண்மை, சத்தியத்தோடு பொய்யை கலந்து, இதுதான் அதிலிருந்தே அவன் செய்கிற ட்ரிக், அதுதான் இல்லையா? அப்போது இந்த ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பான இந்த ராஜ்யமும் அமெரிக்க தேசமும் வலு சர்ப்பத்தை போல பேசியது அப்படின்னா சட்டங்களை இயற்றியது அப்படின்னு அர்த்தம். அப்போ அது எப்படி பேசுது அப்படின்னா, பொய், தான் செய்கிற காரியங்களை மறைப்பதற்காக வஞ்சனையோடு தந்திரத்தோடு சில சட்டங்களை அது என்ன பண்ணுது, இயற்றியது அப்படின்னு பார்க்கலாம். அது மிருகத்தின் முன்பாக 12வது வசனம் வாசிங்க.
செய்தது. ஓகே, அப்போ இதில் நம்ம பார்க்குறோம், முந்தின மிருகம் யார்? சமுத்திரத்திலேருந்து எழும்பின மிருகம் யாருங்க? நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, போப்பு மார்க்கம். இந்த போப்பு மார்க்கத்தை இந்த அமெரிக்க ஐக்கிய தேசமானது வணங்கும்படி செய்கிறது. பூமியும் அதன் குடிகளும் என்ன பண்ணுதாங்களாம்? வணங்கும்படி செய்கிறது. 14வது வசனம் வாசிங்க. ஆ ம் 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 ஓகே, அடுத்ததுங்க என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த மிருகத்தை வணங்க செய்வது மாத்திரமல்ல, அந்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிற்று. அது என்ன சொரூபம்? நம்ம எல்லாருக்குமே தெரியும், எத்தனையோ முறை நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? அது என்ன சொரூபம்? கரெக்டு தான், சொல்லுங்க. அது என்ன சொரூபம்? பொலிட்டிக்கல் அத்தாரிட்டி இல்லையா? போப்பு மார்க்கம் எப்படிப்பட்டது அப்படின்னா, அரசும் சபையும் இணைந்த ஒரு ஆட்சி முறை தான் போப்பாதிக்கும். சரியா? அப்போது இங்கே இது என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு சொரூபம் என்று சொல்லும்போது போப்பரசு மற்றும் அமெரிக்க புரோட்டஸ்டாண்டுகள், விழுந்து போன அமெரிக்க புரோட்டஸ்டாண்டுகள் என்ன பண்ணுறாங்கன்னா, போப்பு மார்க்கத்தின் சுதந்திரம் இல்லாத அரசியல் முறையை அமெரிக்கா பின்பற்றி ஞாயிறு ஆசரிப்பை சட்டமாக்குவதே என்னதான் சொரூபம் பண்ணுது. போப்பு மார்க்கமும் விழுந்து போன புரோட்டஸ்டாண்டு மார்க்கமும் கரம் கோர்த்து போப்பரசின் சுதந்திரமில்லாத அரசியல் செயல்முறையை அமெரிக்கா பின்பற்றி ஞாயிறு ஆசரிப்பை சட்டமாக்குவது தான் என்னது? மிருகத்திற்கு சொரூபம் பண்ணுதல். இமேஜ் ஆஃப் த பீஸ்ட் இஸ் ஃபாலோயிங் த பேப்பல் சிஸ்டம் ஆஃப் சர்ச் அண்ட் ஸ்டேட். போப்பு மார்க்கத்தின் செயல்முறையை அமல்படுத்துவது, அதுதான் என்ன அப்படின்னா மிருகத்திற்கு என்ன பண்ணுறது? சொரூபம் பண்ணுவது. அப்போது இங்கே நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, மிருகத்துக்கு அது சொரூபம் பண்ணது மாத்திரம் இல்லை, சட்டம் இயற்றியது மாத்திரமல்ல, அங்கே என்ன சொல்லுது? ம் 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 அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. அப்புறம் வாசிங்க வேகமாக. ஆ ஆ ம் 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 செய்தது. ஓகே, அப்போ இங்கே நம்ம பார்க்குறோம், சட்டத்தை ஏற்றுது என்ன அப்படின்னா, சுதந்திரம் இல்லாத அரசியல் சட்டமுறை. போப் அரசும் சபையும் இணையிறது, சுதந்திரம் இல்லாத ஒரு அரசியல் சட்டமுறையை பின்பற்றி ஞாயிறு ஆசரிப்பை சட்டமாக ஏற்றுகிறது. இதுதான் சொரூபம் பண்ணுதல், இதுதான் சொரூபம். அந்த ஞாயிறு ஆசரிப்பை பின்பற்றுவதற்கு என்ன செய்யுது? எல்லாரையும் ஃபோர்ஸ் பண்ணுது. நீ பின்பற்றலைன்னா நீ என்ன பண்ண முடியாது? வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. நீ என்ன பண்ணணும்? நெற்றியிலாவது கையிலாவது, அதெல்லாம் நமக்கு தெரியும். நெற்றினா என்ன, கையிலான என்னன்னு நமக்கு தெரியும் இல்லையா? சரி, நேரம் கருதி நான் விரைவாக சொல்கிறேன். ஸோ எப்படியாவது நீ மனதார ஏற்றுக்கொள் அல்லது பிழைப்பு. சொல்லுங்கம்மா. அம்மா சரி, ம் ஞாயிற்றுக்கிழமை. ம் கேட்கல. ம் பின்பற்றுவது. ஓகே, ஒத்து போகுது. அதுதான் பின்பற்றி அதை ஃபோர்ஸ் பண்ணுறது, சட்டம் ஏற்றுவது, அதுதான் சொரூபம் என்று பார்த்தோம். இப்போ அதை செயல்படுத்துவதில் அது முன்னதாக நிற்கிது. அதுக்கு நம்ம கீழ்ப்படியலை அப்படின்னா எல்லாருக்கும் அங்கே என்ன பண்ணப்படுகிறது? ஆமாம், கொலை செய்யப்படுகிறார்கள் இல்லையா? தண்டனை கொடுக்கப்படுகிறது. யாரும் விற்கவும் முடியாது, வாங்கவும் முடியாது அப்படிங்கிற ஒரு காரியம். சரி, இதுவும் நம்ம முன்னடையாளமாக பார்த்த முதல் சம்பவம் ரெண்டு இணையாக இருக்குதா? இந்த சொரூபம் முன்னாடி ஒரு சொரூபம் பண்ணப்பட்டுச்சு, நேபுகாத்நேச்சார் ஒரு சொரூபம் பண்ணார். ரெண்டு காரியத்தில் என்ன ஒற்றுமை வருது? வேகமாக சொல்லுவோம். உபத்திரவம் ஒன்று. அடுத்தது நேபுகாத்நேச்சார் சிலையை செய்து எல்லாரையும் வணங்கணும்னு ஃபோர்ஸ் பண்ணி அவர் செய்த காரியத்துக்கும்,
கடைசி கால சம்பவமான இந்த சொரூபம், இந்த ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் அமல்படுத்தப்படுகிற அந்த நாட்களில் நடக்கிற சம்பவத்துக்கும் என்ன ஒற்றுமை இருக்கிறது? தொழுகை கட்டாயப்படுத்தப்படுகிறது. முதல் காரியம் என்ன அப்படின்னா தொழுகை. ரெண்டாவது அம்மா சொன்னாங்க உபத்திரவம். ரெண்டு இடத்துலையும் தொழுகலைன்னா உனக்கு என்னது? தண்டனை. அங்கேயும் தீயில தூக்கி போடப்படுவாங்க, இங்கேயும் என்ன பண்ணப்படுறாங்க? உபத்திரவத்தைப்படுறாங்க. மூணாவது தேவனுடைய பிள்ளைகளுக்கு விடுதலை கிடைக்கும். ஓகே, தேவனுடைய பிள்ளைகளுக்கு விடுதலை கிடைக்கும். ஏன்னா அந்த சம்பவத்தில் நம்ம பார்த்தோம், முன் அடையாளத்தில் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கூட ஆண்டவர் வந்து நிற்கிறாரு, அவங்க தப்பித்து கொள்கிறாங்க. சரி, விடுதலை உண்டு. வேற என்ன ஒற்றுமை இருக்குது? உபத்திரவம், வணக்கம், தொழுகை, விடுதலை உண்டு. சரி, அப்போ அந்த இடத்துல தேவனுக்கு சாட்சியாக நிற்கிறாங்க. ரெண்டு சம்பவங்கள்லையுமே உண்டா? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நின்னாங்க, கடைசி காலத்துலேயும் மக்கள் என்ன பண்ண போகிறாங்க? நிற்க போகிறாங்க. இன்னொரு சம்பவம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளை ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. அந்த கிண்ணறம் மியூசிக் வாசிக்கிறாங்க இல்லையா, மியூசிக் வாசிக்கும் போது அந்த உணர்வுகள் தூண்டப்பட்டே வணங்குவதற்கான ஒரு காரியத்தை பிசாசானவன் செய்வான். அம்மையார் எழுதுகிறாங்க, ப்ராஃபெட்ஸ் அண்ட் கிங்ஸ் அந்த புத்தகத்தில் ஏன் பொன்னானால சிலையை செய்ய வச்சான் நேபுகாத்நேச்சார் மூலமாக அப்படின்னா, இந்த ஒவ்வொரு ராஜ்யமும் இப்படி இப்படி இருக்குது, கடைசியில் என்ன வரப்போகுதுங்கிற ஒரு சத்தியத்தை மக்கள் என்ன பண்ணக்கூடாது? அறிந்து கொள்ளக்கூடாது. அந்த அறிவு தடைபட்டு போகணும். அதுக்கு தான் நேபுகாத்நேச்சார் மூலமாக இந்த காரியத்தை என்ன பண்ணுறான்? பிசாசானவன் செய்ய வச்சான். அப்போ இங்கே நம்ம பார்க்குறோம், முதல்ல மியூசிக் எல்லாம் கொடுத்து அந்த உணர்வுகளை தூண்டி வணங்க செய்வது. அப்படி செய்வாங்கள்ல, ஒரு ஆடுற மாதிரி மியூசிக் கொடுத்து ஆடாமல் இருப்பாங்களா இல்லையா? ஆடுவாங்க. அந்த முன்னடையாளமான முதல் சம்பவத்தில் அப்படி தான் நேபுகாத்நேச்சார் கிண்ணாரம் அதெல்லாம் வாசிக்கும் போது மக்கள் வணங்கியிருப்பாங்க. அதே நேரம் கடைசி காலத்தில் பாருங்களேன், அந்த 13வது வசனத்தில் 13வது அதிகாரம் 13வது வசனம், அன்றியும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்னியை இறக்கம் பண்ணதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்து. அன்னைக்கு எப்படி மியூசிக்கெல்லாம் வாசித்து மக்களுடைய இருதயங்களை அடிமைப்படுத்தணும்னு நினைச்சானோ பிசாசானோ, அதே போல கடைசி நாட்களிலும் போலியான அற்புதங்கள் விழுந்து போன புராட்டஸ்டன்ட் மார்க்கத்தின் மூலமாக எங்கும் எழுப்புதல், ஒரே சுகம், ஒரே அற்புதம், அக்னியெல்லாம் வானத்தில் இறங்குற மாதிரி பல விதமான காரியங்களை காண்பித்து மக்கள் அந்த சட்டத்தை பின்பற்றுவதற்கு என்ன செய்வானா? வழி செய்வானா. அதுக்கு பிறகு தான் பண்ணலை அப்படின்னா கொலை இல்லையா? சொன்ன மாதிரி கடைசியில் ஆண்டவர் விடுவிக்கிறார். கடைசி நாட்களில் மக்கள் அதுக்கு நிற்பாங்களா நிற்க மாட்டாங்களா? ஒரே ஒரு வசனம் வாசிப்போம். 20வது அதிகாரம் பாருங்களேன், வெளிப்படுத்தல் 20:4 வாசிங்க. வெளிப்படுத்தல் 20:4. ம் 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 அரசாண்டார்கள். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் அந்த நாட்களில் என்ன பண்ணுவாங்க? நிற்பாங்க. யாரை போல? அன்னைக்கு அந்த 3 நண்பர்கள் நின்றது போல கடைசி நாட்களிலும் நாங்கள் கையிலையோ நெத்திலையோ என்ன பண்ண மாட்டோம்? தரித்து கொள்ள மாட்டோம். ஏன்னா சாய்ஸ் கொடுக்கப்படுது. ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா சாய்ஸ், வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. எடுத்துக்கோ, எல்லாத்தையும் விட்டு இந்த தண்டனை. கடைசி நாட்களையும் அப்படி தான், என்னென்ன நடக்கும், நீ வணங்கினா உனக்கு இல்லையா? அப்போ கடைசி நாட்களில் நமக்கு ஒரு என்ன சூழ்நிலைக்கு நம்ம கொண்டு போகப்படுறோம் அப்படின்னா, டெசிஷன், ஒரு தீர்மானம் எடுத்து அதில் நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தங்கப்படுறோம். அங்கே ஒரு கால் இங்கே ஒரு கால் வைக்கிற ஒரு நிலையே இருக்காது. நல்லா கவனிப்போம். அங்கே 2 கெட்ட நிலையில் நம்ம இருக்க வாய்ப்பே கிடையாது. இங்கே நிற்கணும் அல்லது அங்கே நிற்கணும். அப்போ அது எதை காட்டுது அப்படின்னா, நம்ம யாரை தொழுது கொள்ள போகிறோம். தொழுகை அப்படின்னா இன்றைக்கி வணங்குவதும் தூபம் காட்டுறதும், ஒருவேளை நம்ம இன்றைக்கி ஆலயத்துக்கு வர்றதும் ஜபிக்கிறதும் காரியங்களை செய்கிறதும் பேசுகிறதும் இது மாத்திரம் தொழுகை அல்ல. நம் மெய்ப்பற்றை யாரிடம் வைத்திருக்கிறோங்கிறத காட்ட போகிறது தான். அன்றைக்கி அப்படி தான் அவங்க எல்லோரும் காட்டினாங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ யார் மேலே தன்னுடைய மெய்ப்பற்றை தாங்கள் வைத்திருக்கிறோம் என்பதை காட்டுறாங்க.
கடைசி நாட்களையும் நமக்கும் அப்படி ஒரு சூழ்நிலை. நான் யார் மேல் என் மெய்ப்பற்றை வைத்திருக்கிறேன்? என் தேவன் மேலே வைத்திருக்கிறேனா, என் குடும்பம் மேலே வைத்திருக்கிறேனா? நம்ம ஒவ்வொருவரையும் யோசித்து பார்ப்போம் இல்லையா? மற்றவங்கள நம்ம பார்க்கவே வேண்டாம். இன்றைக்கி நான் யார் மேலே என்னுடைய பற்றை வைத்திருக்கிறேன்? என்னுடைய எல்லா வசதி வாய்ப்புகள் மேலே, என்னுடைய பணம் மேலே, என்னுடைய வேலை மேலே, எதன் மேலே நான் என்னுடைய மெய்ப்பற்றை வைத்திருக்கிறேன் அப்படிங்கிறது ரொம்ப 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 அவசியம் இல்லையா? அப்போ இன்றைக்கி ஒரு காரியத்தை நம்ம நல்ல மனசில் வச்சுக்கணும். என்ன அப்படின்னா, தீர்க்க தரிசனம், பழைய ஏற்பாட்டு சம்பவங்கள் அனைத்துமே, அதாவது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, தீர்க்க தரிசனம் பின்னால் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத காட்டுது. இந்த பழைய ஏற்பாட்டு சம்பவங்கள் அந்த காரியங்களை நீ எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத காட்டுது. அப்படி தானே? ப்ராஃபஸி ஃப்யூச்சரை பற்றி சொல்லுது. அதே நேரம் தேவன் முன்னடையாளமாக கொடுத்த இந்த சம்பவங்கள் நீ எப்படி அந்த நாட்களில் நீ நடந்து கொள்ள வேண்டும், எப்படி அந்த 3 நண்பர்கள் நின்றாங்களோ, உயிர் போனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நின்றாங்களோ அதை போல நீ நிற்கணும், எப்படி அந்த சூழ்நிலையை கையாளணும் அப்படிங்கிறத நமக்கு என்ன பண்ணுது? கற்றுக் கொடுக்குது. சில சமயம் நம்ம நினைக்கலாம், இப்படி போய் சாகணுமா இல்லையா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பிசாசு கூட்டத்தில் நின்னாலும் சாவுதான். ஒருவேளை இங்கே நீங்கள் இரத்த சாட்சியாக மறித்தாலும் மறிக்கலாம். இங்கே இந்த பக்கம் பிசாசு கூட நின்னீங்கன்னா அந்த 7 வாதையை ஞாபகம் வச்சுக்கோங்க இல்லையா? இங்கே நீங்கள் மறிச்சிங்க அப்படின்னா திருப்பி எழுவதற்கான வாய்ப்பு, நித்தியமாக வாழ்வதற்கான வாய்ப்பு. அதனால் இப்படியே வாழ்ந்துட்டு கூட்டத்தோட கூட்டமாக போயிடலாம் அப்படின்னு மட்டும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, நினச்சிடவே கூடாது. வர்றோம் போகிறோம் அப்படியே இருந்துடும், வாரம் ஃபுல்லாக அப்படியே இருந்துடும், ஐயோ அப்படி மட்டும் நினச்சிடாதீங்க. ஒவ்வொரு ஓய்வு நாளும் நம்மை புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டும். எவ்வளோ தவறுகள் செய்வதான் செய்வோம், விழதான் செய்வோம். ஆனாலும் எழுப்பி விட்டு நம்மை நடத்துகிறவர் கர்த்தர் இல்லையா? பலவீனம்னாலும் சரி, என்ன பிரச்சனைனாலும் சரி, அதனோடே நம்மை நிறுத்துகிறவர் கர்த்தர் இல்லையா? எப்பொழுதுமே ஒரு உபத்திரவம் நமக்கு வருது அப்படின்னா, ஒன்று நம்மளுடைய விசுவாசத்தை பலப்படுத்துறதுக்காக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அது தேவனுடைய நாம மகிமைக்காக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா பிறருடைய விசுவாசத்தை பலப்படுத்துவதற்காக இருக்கணும். இந்த 3 காரிய நிமித்து தான் எந்த ஒரு பிரச்சனைனாலும் அந்த கோணத்தில் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா காரியங்களை பார்க்க வேண்டியது அவசியம். இன்றைக்கி இந்த முன்னடையாளமாக ஒரு சம்பவத்தை பார்த்தோம், நேரம் ஆயிடுச்சு. அடுத்த புதிய ஏற்பாட்டில் ஒரு சம்பவம் கொடுக்கப்பட்டுள்ளது. என்ன அப்படின்னா, ஆதிகால சபைக்கு வந்த உபத்திரவம். ஆதிகால சபை உபத்திரவம் பட்டுச்சு இல்லையா? தன் சொந்த ஜனங்களாலே, யூதர்கள் மூலமாகவே கிறிஸ்டியன்ஸ்க்கு உபத்திரவம். அது மாத்திரமல்ல, அஞ்ஞான ரோம் மூலமாக உபத்திரவம். அப்படி தானே? இந்த கிறிஸ்டியானிட்டியை வளர விட்டா, சுவிசேஷத்தை பரவ விட்டா, நம்முடைய பலிபீடம் கோயிலெலாம் ஒன்றுமில்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க? உபத்திரவத்தை கட்டவிழ்த்து விட்டார்கள் இல்லையா? அப்போ யார் கொல்லப்படுறா? அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம். யார் கொல்லப்பட்டா, யார் சிரச்சேதம் பண்ணப்பட்டான்னு பார்க்குறோம். யாக்கோபு அங்கே சிரச்சேதம் பண்ணப்படுகிறார். யாரை கொண்டு ஜெயிலில் போட்டிருக்காங்க? ஆமாம், சரி, பேதுரு சிரச்சேதம் பண்ண மாட்டார். ஆமாம், அது பின்னாடி. இப்போ சிறையில் இருக்கிறார் அந்த 12ஆம் அதிகாரத்தில். அப்போது என்ன நடக்குது? பேதுரு என்ன பண்ணிட்டு இருக்காருங்க? பயந்து போய் உட்கார்ந்துருக்கிறாரா? வேகமாக போகிறதுனால சொல்கிறேன். பேதுரு என்ன பண்ணியிருக்கார்? பயந்து போய் உட்கார்ந்துருக்கிறாரா? எப்படி இருக்கிறாரா? அவரை 6வது வசனம் வாசிங்க. 12:6. ம் 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 2 சேவருக்கு நடுவில் நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். எப்படிங்க தூக்கம் வரும்? நாளை காலையில் இருக்க போகிறோமா சாக போகிறோமானே தெரியாது, உபத்திரப்படுத்த போகிறோமா நாடு கடத்த போகிறானா என்னன்னே தெரியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலை பேதுரு எப்படி தூங்குறார்? காரணம் என்ன? பயங்கரமான உபத்திரம் நடந்திருக்கு, யாக்கோபு கொல்லப்பட்டுட்டார், இந்த நியூஸ் எல்லாம் அவருக்கு தெரியும். சவுண்ட் ஸ்லீப், அப்படி தானே? எப்படி இது சாத்தியம்? தேவன் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வார். இதே பேதுருவை முந்தி ஒரு அனுபவத்தை நினச்சி பாருங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, பேதுருவே, சேவல் 2 முறை கூறதுக்கு முன்னாடி நீ என்ன 3 முறை இல்லை ஆண்டவரே, நான் உங்க கூட அப்படி வருவேன் இப்படி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேதுரு சொல்கிறாரு. ஆனால் அப்போ என்ன ஆயிடுறாரு? மறுதளிச்சிடுறாரு. ஆனால் இங்கே உபத்திரம் எல்லாம் வருது, ஆனாலும் தூங்குறாரு. என்ன வித்தியாசம்? என்னங்க வித்தியாசம் காட்டுது அவருடைய முந்தைய சூழ்நிலைக்கும் பிந்திய சூழ்நிலைக்கும்? வேகமாக சொல்லுங்கள், என்ன வித்தியாசம் காட்டப்படுகிறது? சரி, ஓகே. சிஸ்டர் சொல்கிறாங்க என்னன்னா, வயசான பிறகு தான் அவர் மரிப்பார். உன் முதிர் வயதாக இருக்கையில் இல்லையா, உன்னை இஷ்டப்படாத இடத்துக்கு
கொண்டு போகப்படுவான். ஸோ நீ வயதான பின் தான் மதிப்பாங்கன்னு சொன்னதுனால அவர் கவலை இல்லை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். சகோதரர் சொல்கிறாரு, இயேசுவை நம்ப கற்றுக்கொண்டார். வேற என்ன, இது நமக்கு ரொம்ப முக்கியங்க. விசுவாசத்தில் உறுதியாக இருந்தார், ஆயத்தப்பட்டிருந்தார். அது வயசாச்சோ யங்கோ தெரில, ஆயத்தம் என்பது இருந்தது. அன்னைக்கு ஆண்டவர் கெத்செமனே தோட்டத்தில் உட்காந்து சொல்கிறார், எப்போ அங்கே ஜோம் பண்ணிட்டு இருங்க, நான் போய் ஜோம் பண்ணிட்டு வரேன். ஆயத்தமே இல்லை. அன்னைக்கு அவங்க ஆயத்தப்பட்டிருந்தாங்கன்னா அவர் என்ன பண்ணியிருக்க மாட்டார், மறுதளித்திருக்க மாட்டார். அதனால் அதுக்கு பிறகு பார்த்துங்க, உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்த உடனே பெந்தேகோஸ்தே நாளுக்கு அப்புறம் அவர்கிட்ட என்ன ஆயிடுச்சு, மாற்றம், விசுவாசம் பலப்பட்டது. அதனால தான் சவுண்ட் ஸ்லீப். இங்கே ஜெபிக்கிறாங்க. தானியேலும் ஒரு காரியத்து உபத்திரவம் பிரச்சனைன்னொடனே போய் ஜெபிச்சாரு. தான் மட்டும் காப்பாற்றி கொள்ளணும்னு நினைக்கல, சகல ஞானிகளையும் காப்பாற்றணும்னு நினைச்சாரு. அதர் சென்டர்ட் இல்லையா, செல்ஃப் சென்டர்ட் இல்லாமல் பாருங்கள், தேவனுடைய பிள்ளைகளுடைய குணம் அதுதான். இங்கேயும் பாருங்கள், சபை பேதுருக்காக என்ன பண்ணிட்டு இருக்குது, நல்ல ஒரு ஆயுதத்தை ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு கொடுத்துருக்கிறார். ஜெபம் என்ற ஒரு பயங்கரமான ஆயுதத்தை இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அம்மா சொன்னாங்க, ஆண்டவர் எப்படி இருந்தாலும் விடுதலை செய்வார் அப்படின்னு. ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னா, சிலர் காக்கப்பட்டார்கள், சிலர் என்ன பண்ணாங்க, மறிக்க கொடுத்தார்கள் இல்லையா, அப்படி தானே, சிரச்சேதம் பண்ணப்பட்டார்கள், காவலில் என்ன பண்ணப்பட்டாங்க, அடைக்கப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள். எல்லா சூழ்நிலையும் ஆண்டவர் வந்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்து கூட நின்ன மாதிரி, தானியேலை காப்பாற்றின மாதிரி அப்படிங்கிற ஒரு காரியம் நடைபெறாது. ஆனால் ஒன்றே ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், நம்மளை அந்த அளவுக்கு ஆண்டவர் இன்னைக்கு நீங்கள் ரத்த சாட்சியாக மறிக்க போகிறீங்க அப்படின்னா நம்மளை அந்த அளவுக்கு ஆயத்தம் பண்ணிடுவார். அப்படி தானே, நம்முடைய மனதை, நம்முடைய விசுவாசத்தை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தி கொண்டே வருகிற தேவன் அந்த அளவுக்கு. ஏன்னா ஸ்தேவான் கல்லறிப்படும் போது அவர் மேலே பார்த்தாரு, அவருக்கு வழியே தெரில. அப்படி தானே, மேலே என்னத்தை பார்க்காரு, ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைக்காக பரலோகத்தை திறந்து காட்டினார். அப்போ எவ்வளோ தூரம் ஆண்டவர் உபத்திரவத்தில் தேவனுடைய பிள்ளைகளோடு இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும். இன்றைக்கி நம்ம வந்து மனதில் வைத்துக்கொள்வோம், இப்படிப்பட்ட உபத்திரவம் வர்றதுனால இந்த தேவனை நான் பின்பற்றணுமா அப்படின்னு நினச்சா நம்ம என்ன பதில் சொல்வோம், கண்டிப்பாக பின்பற்றணும் இல்லையா. ஏன் அப்படின்னா அந்த உலகத்தின் முடிவு என்னன்னு தெரியும், அதனுடைய எப்படி யார் வெற்றி பெறுவான்னு என்னன்னு தெரியும், அதுக்கு பிறகு எனக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத நமக்கு தெரியும் இல்லையா. என்றைக்குமே நமக்கு ஆரம்பத்துலேருந்தே நம்ம பார்க்குறோம் என்ன அப்படின்னா, மாபெரும் ஆன்மீக போராட்டத்தின் மையம் என்னது, எது பிரச்சனையாக இருக்குது, தொழுகை, வர்ஷிப் இல்லையா. தொழுகை அப்படின்னோடனே எதை தான் மையப்படுத்துது, அது எதை மையப்படுத்துது, ஓய்வு நாள் இல்லையா. அப்போ கடைசி நாட்கள்லையும் நமக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வரப்போகுது என்பது நமக்கு தெரியும். அப்போது தேவனுடைய சட்டமா, மனிதனுடைய சட்டமா, எதற்கு நாமே கீழ்ப்படிய போகிறோம். எப்பொழுதுமே சபையும் அரசும் இணைஞ்சிச்சினாலே அங்கே பிரச்சனை வந்துடும். ஏசு கிறிஸ்துவையும் அப்படி தான், சபையும் அரசும் இணைந்து தான் கொலை பண்ணாங்க. கடைசி நாட்களையும் அதே சூழ்நிலை தான் வரப்போகுது இல்லையா. நம்முடைய பயணியர்ஸ் எல்லாம் துன்பப்படுத்தப்பட்ட போதும் சபையும் அரசும் இணைந்தது. கடைசி நாட்களில் வர சூழ்நிலையும் என்ன ஆக போகுது, சபையும் அரசும் இணைந்தது. இதுதான் போப்பு மார்க்கத்தின் செயல்முறை, அவங்களுடைய சட்டம் அதுதான். ஸோ அது அமுல்படுத்தப்படும் போது இந்த சட்டமா அல்லது அந்த சட்டமா, எதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், கீழ்ப்படிய போகிறோம். அன்றைக்கி இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளில் தான் சூமின கையோடைய மனுஷனை சுகப்படுத்தினார், பெதஸ்தா குளத்தில் உள்ள மனுஷனை சுகப்படுத்தினார். ஆனால் அவங்க எல்லாரும் என்ன சொன்னாங்க, ஓய்வு நாளை நீ என்ன பண்ணக்கூடாது, சுகப்படுத்தக்கூடாது, நீ என்னதை மீறி விட்டீர், மனித பாரம்பரியத்தை நீர் என்ன பண்ணிட்டீர், மீறிமிட்டீர். எப்படினாலும் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே மனித சட்டமா தேவனுடைய சட்டமா, கடைசியில் இதுதான் நமக்கு காரியமாக வந்து நிற்க போகுது. அப்போ நம்ம என்ன முடிவை எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஆண்டவர் முன் அடையாளமாக நமக்கு சம்பவங்களை கொடுத்துருக்கிறார். உபத்திரவம் வரும், இந்த சட்டம் இயற்றப்படும், இந்த சட்டமா நீங்கள் சூஸ் பண்ண வேண்டிய நிலை வரும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஆயத்தமாகணும். எதிர்காலம் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. ப்ராஃபஸி நமக்கு என்ன நடக்க போகுதுன்னு காமிக்கிறது. வேதாகம சம்பவங்கள் அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத ஆண்டவர் அருமையாக கற்றுக் கொடுக்கிறார். அப்போது தீர்க்கதரிசனங்களை படிக்கும்போது நமக்கு பயமே தேவையில்லை. ஏன்னா பரலோகமே நமக்கு என்று உழைக்கிறது. அப்படி தானே, தூதர்கள் என்ன பண்ணுறாங்களாம், ஒவ்வொரு நீதிமான் கூட்டத்தோடையும் போய் உட்கார்ந்துருக்காங்களாம், துன்மார்க்குடைய கூட்டத்தோடும் போய் உட்கார்ந்துருக்காங்களாம். ஒவ்வொருடைய நிகழ்வையும் என்ன பண்ணுறாங்களாம், குறிப்பு எடுக்கிறாங்களாம். அந்த வெள்ளிக்கிழமையில் உள்ள ஒரே ஒரு சின்ன கொட்டேஷனை மட்டும் வாசிக்கிறேன். உண்மையிலேயே தம்மை சேவிக்கிற ஒரு சிலரின் நிமித்தம் அவர் பேரழிவுகளை தடுத்து
திரளான மக்கள் மத்தியில் தொடர்ந்து அமைதி காணப்பட செய்கிறார். ஆனால் தேவனுக்கு எதிராக பாவம் செய்கிறவர்கள் தாங்கள் உயிரோடு இருப்பதற்கு தாங்கள் நிந்தித்து ஒடுக்குகிற உண்மையுள்ள ஒரு சிலரே காரணம் என்பதை கொஞ்சமும் உணர்வதில்லை. தேவன் தன்னுடைய பிள்ளைகளின் நிமித்தம், ஒரு சிலராக இருக்கிற தன்னுடைய பிள்ளைகளின் நிமித்தம் இன்னைக்கு என்னதை வச்சிருக்காரு? அப்படி தானே? வெளிப்படுத்தல் புத்தகத்தில் 4 காற்றை இன்னைக்கு பிடிச்சி வச்சிருக்காருல்ல, இல்லையா? எப்போ விடுவாரோ தெரியல. தன்னுடைய பிள்ளைகளின் நெற்றியில் முத்திரை போட்டு முடியும் வரை தன்னுடைய பிள்ளைகளின் நிமித்தம் இன்னைக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதே நேரம் இன்றைக்கி நம்ம ஆயத்தம் இல்லாமல் பாவம் செய்கிறவர்களாக இருந்தால் நம்ம எப்படி தான் இருக்கணும் அப்படின்னா, இந்த தீர்க்கதரிசனத்தை படிக்கும் போது, இதை கேட்கும் போது பயம் வரணும். இன்றைக்கி நமக்கு பயம் வரணுமா வேண்டாமா? பயம் நமக்கு தீர்க்கதரிசனத்தை படிக்கும்போது அவசியமா இல்லையா? அப்போ நம்ம அதை எப்படி நம்ம இந்த கடைசி கால நிகழ்வுகளில் எப்படி நம்ம நோக்கணும்? எப்படி அதை எடுத்துக்கொள்ள வேண்டும்? எப்படி அதை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும்? ஒரே ஒரு வசனம் லூக்கால 21:28 வாசிங்க. லூக்கா 21:28. லூக்கா 21:28 தான் நினைக்கிறேன். மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். இது இதெல்லாம் நடக்க போது நான் சொல்லிட்டேன். அப்போ உங்கள் மீட்பு, ஆண்டோடைய வருகை மிக 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 சீக்கிரம். வெளிப்படுத்தல் 1:1 எப்படி தொடங்குது? வெளிப்படுத்தல் 1:1 எப்படிங்க தொடங்குது? சீக்கிரத்தில் சம்பவிக்க போகிறே. ஒவ்வொரு காலகட்டத்திலும் அதை நம்ம வாசிக்கும் போது எனக்கு இப்போ அது சீக்கிரத்தில் சம்பவிக்க போகுது. ஏன்னா வாழ்க்கை எவ்வளோ நாள், ஆயுசு எவ்வளோ நாள் தெரியாது, ஆண்டவர் வர மட்டும் இருப்போமா என்னன்னு தெரியாது. நமக்கு சீக்கிரம் சம்பவிக்க போகிற நிகழ்வுகள், இல்லையா? அப்போது இன்றைக்கி பயம் வேண்டாம். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் சகலமும் நம்பிக்கையான ஒரு செய்தியை நமக்கு வேதத்தின் மூலமாக கொடுக்கிறார். அதனால் தீர்க்க தரிசனத்தை படிக்கும் போது அவருடைய அன்பையும் அவருடைய இரக்கத்தையும் நம்ம அதில் பார்க்கலாம். ஒரு நாள் நம்ம அவர் இருளில் விட்டு விடுவதில்லை. உபத்திரப்படுவோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாரு. அந்த உபத்திரத்தை நீ எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதில் எப்படி நீ கடந்து போகணும் என்பதற்கும் முன் அடையாளமாக சம்பவங்களை நமக்கு கொடுத்துருக்கிறார். வேறு ஏதாவது காரியங்கள்? வேறு ஏதாவது? அப்போ இன்றைக்கி பயம் வேண்டாம் அப்படின்னா ஒரே ஒரு காரியம் நம்ம மனதில் வைத்துக்கொள்ளணும். தேவனோடு உள்ள உறவை நம்ம எப்படி வச்சுக்கணும்? அந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். எப்படி? விசுவாசம், கீழ்ப்படிதல். விசுவாசித்தா மட்டும் போதாது, அவருடைய கற்பனைக்கு நான் கீழ்ப்படிதல் நடக்கும்போது தான் அங்கே என்ன பண்ணுவேன்? தேவனுடைய பாதுகாப்பின் கீழ் நான் இருப்பேன். வேறு ஏதாவது மாஸ்டர்? சரி, ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் வாசமாக இருக்கும் எங்கள் தகப்பனே, முன் அடையாளங்கள் குறித்து 2 சம்பவங்களை நாங்கள் குறித்து பார்த்தோம். ஆண்டவரே, அந்த நாளில் சிலை செய்யப்பட்டு எப்படி சட்டம் இயற்றப்பட்டு மக்கள் நிர்பந்திக்கப்பட்டார்களோ அதே போல கடைசி நாட்களிலும் ஓய்வு நாள் ஆண்டவரே அந்த இடத்திலே அது மையமாக வைத்து தேவனுடைய சட்டமா மனிதனுடைய சட்டமா என்ற காரியம் வரும் என்பதை குறித்து தீர்க்க தரிசனமாக நீர் எங்களுக்கு முன்னாலே கொடுத்து அதற்கு ஆயத்தப்படும்படி நீர் செய்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, கற்றுக்கொண்ட பாடங்கள் அனைத்தும் எங்களுடைய மனதில் இல்லாவிட்டாலும் நாங்கள் ஒரே ஒரு காரியத்தை எப்போதும் நினைவில் வைத்திருக்கணும். இதை குறித்து நாங்கள் பயப்படாதபடி ஒவ்வொரு நாளும் எங்கள் தேவனோடு எங்கள் உறவை பலப்படுத்தவும், விசுவாசத்தில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் வர்த்திக்க பண்ணோம். ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தில் பலப்பட்டு எங்களுடைய விசுவாசத்தை உமக்கு கீழ்ப்படிந்து நடப்பதிலே நாங்கள் காட்டவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. கர்த்தாவே, சத்தியத்தை கேட்டு எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. எங்களுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்த உதவி செய்யுங்க. உமக்கு சாட்சியாக இருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.